بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இரவு நேர தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கையில் விவரம் தெரிந்த காலம் முதல் பல்வேறு விஷயங்களை நோக்கி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அதோடு நாம முடித்து கொள்ளாமல் அதற்கு அடுத்த தேட்டம்னு ஏதாவது ஒன்றை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிறது. படிப்பை நோக்கி ஓடுகிறோம், ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வேலையை தேடி ஓடுறோம், அதுக்கு பிறகு ஒரு நல்ல பதவியை நோக்கி ஓடுறோம், அதுக்கு பிறகு ஒரு திருமணத்தை தேடி ஓடுகிறோம், அதன் பிறகு பிள்ளை குட்டிகளை நோக்கி ஓடுகிறோம், அதன் பிறகு நல்ல வீடு வாசலை நோக்கி ஓடுகிறோம். இப்படி ஒரு ஓட்டம் ஒன் பை ஒன்னா தொடர்ந்து ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த ஓட்டம் எல்லாம் ஏன் நம்ம ஓடுறோம் அப்படின்னு கேட்டா, அந்த எதை நோக்கி ஓடுகிறோமோ அதை அடைவதற்கான ஓட்டம் அல்ல இந்த ஓட்டங்கள் எல்லாமே. அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்காக வேண்டிதான் எல்லாருமே ஓடுறோம். படிப்பை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, படிக்கணும், படிக்கிறதுக்காண்டி படிக்கிறேன் அப்படி யாரும் பதில் சொல்றதே இல்லை. படிச்சா ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கலாம், அதுக்காக வேண்டி நான் படிக்கிறேன். சரி, நல்ல மதிப்பெண் வாங்கினா என்ன, நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போறதுக்காக வேண்டிய நம்ம வேலைக்கு போறோம். இல்லை, நல்ல வேலைக்கு போனோம்னா நல்லா சம்பாதிக்கலாம். நல்ல வெறுமனை சம்பாதிக்கிறது மட்டுமா நோக்கம்? நல்லா சம்பாதிச்சா நல்ல வீடு கட்டலாம். நல்ல வீடு கட்டுறது மட்டுமா? வீட்டில் இருக்க செங்கல், கல், ஜல்லி, மண் அதுக்காக வேண்டிய நம்ம அந்த சிரமத்தை தாங்கணும் அப்படின்னு பார்த்தா அது இல்லை. அதுக்கு பின்னாடி நல்ல வீடு கட்டினா நல்ல நிம்மதியா இருக்கலாம். கடைசி ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தா நிம்மதி. நல்ல ஒரு ராகத்தா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நிம்மதியா, பிரச்சனை இல்லாம, கவலை இல்லாம, இதுதான் எல்லாத்தினுடைய எண்ட் ரிசல்ட். அதான் நம்ம ஓடுற எல்லா ஓட்டத்தின் பின்னணியில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம தொழிலுக்காக வேண்டி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது ரொம்ப சூப்பரான தொழில், அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த தொழில் மேல உள்ள பிரியத்துல, மளிகை கடைக்காரரு மளிகை கடை, அதுல பருப்பு எவ்வளவு சூப்பர் தெரியுமா, பருப்பு மேல உள்ள பிரியத்துல, சக்கரை மேல உள்ள பிரியத்துல, அந்த அட்டத்துல அடுக்கி பார்த்தா ஏதோ அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு அடுக்கி வச்சு அது போட்டோ எடுத்து அதை அழகு பார்த்து அதுக்காக வேண்டி அந்த பிசினஸ்க்கு போறாரு. எதுவுமே அதற்காக நம்ம செய்யவே இல்லை. நம்ம தொழிலுக்காக வேண்டி செய்யல, படிப்புக்காக வேண்டி செய்யல, திருமணத்துக்காக வேண்டி செய்யல, பிள்ளைக்காக வேண்டி பெற்றுக்கல. எல்லாத்துக்கும் பின்னாடியுமே என்ன இருக்குன்னு பார்த்தா கடைசியில ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு மன அமைதி, அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தேடித்தான் நம்ம எல்லா ஓட்டங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இவ்வளவு தூரம் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஓட ஆரம்பிச்சோமே, நாம விரும்புற மாதிரி அந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை அடைஞ்சிட்டோமா, அந்த இலக்கை போய் சேர்ந்துட்டோமா, நிம்மதி அடைஞ்சிட்டோமான்னு கேட்டா பெரும்பாலானவருடைய பதில் இல்லவே இல்லைன்னா இருக்கு. அடைஞ்ச மாதிரி தெரியுது, ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி இருக்குது, ஜாலி ஏறலாம் முளைஞ்சு இருக்குதுங்கிற கதையில கொஞ்சம் அப்படி முன்னேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருது, ஏதோ ஒரு கவலை, ஏதாவது ஒரு வழியில வியாபாரத்துல பிரச்சனை ஆகிறது, குடும்பத்துல பிரச்சனை ஆகிறது, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்குது, பெத்தவங்க பிள்ளைங்க பிரச்சனையா இருக்குது, நண்பர்கள் வழியா பிரச்சனையா இருக்குது, ஏதோ ஒரு வகையில. பெண்கள் பகுதியில் பேசிக்கொண்டே இருக்கிறார்களா, பேசாமல் இருந்துருவாங்க. அது அவ்வளவு ஸ்டார்டிங் மட்டும் ட்ரபிள் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா சரியாயிருந்துச்சு. அதான் பெண்கள் பகுதி தான் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குதான் அவங்க அங்கிருந்து பதில் வருது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு வகையில சிக்கல் வந்துகிட்டே தான் இருக்கு. சிக்கல் இல்லாம முழுசா நிம்மதி அப்படின்னு சொல்றத அடையவே முடியல. கல்யாணம் ஆனா கூட கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும் என்கிற அளவிற்கு அதுல ஒரு பெரிய துன்பத்தை சந்திக்கிற ஒரு சிரமம்லாம் வந்திருக்கிறது. வியாபாரத்துல சில பேர் ஈடுபடுறாங்க, ஏன்டா இந்த வியாபாரத்துல காலை வச்சோம். தெருவில் போறதுல கூட சிக்கல் இருக்கிறது, வண்டி ஓட்டுறதுல சிக்கல் இருக்கிறது. வர்றா ஏத்தாப்புல நல்ல வண்டி போய்கிட்டே இருக்குன்னு பார்க்க திடீர்னு பார்த்தா டமால் விழுது, அடிச்சு விழுந்து கை போச்சு காலு போச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வண்டியை எடுத்தனோ தெரியல, எதுக்கு தான் இதை ஓட்டனோ தெரியல. சில நேரங்களில் ஒண்ணுமே இல்லை, சும்மா உட்காந்துருக்கோம், ஆனா என்னமோ தெரியல பெரிய கவலையா உட்காந்துருக்கோம். என்ன நடந்துச்சு, நடந்தவரா இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அதனால கவலை, இதனால துன்பம், இதனால பிரச்சனை என்று சொல்வது ஒரு வகை.
சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் என்னமோ பெரிய அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு, மண்டை காயுது, என்னன்னே தெரியல, வெறுமையா இருக்குது, மனசுக்கு வருத்தமா இருக்கு, கவலையா இருக்கு. இப்படி எல்லாம் துன்பங்கள் இல்லாம கவலைகள் இல்லாம நம்முடைய வாழ்க்கை இல்லவே இல்லை. எல்லா கட்டங்களிலையும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு உயர்ந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, உடனே அந்த பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வுகளை தேடுகிறோம். உடனே இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? விபத்து ஆயிடுச்சு, வாகனம் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே அதனால சில இழப்புகள் ஏற்பட்டுச்சு, வண்டியில நஷ்டமாச்சு, அதை பழுது பார்க்கறதுக்காண்டி செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால நம்முடைய உடம்புல டேமேஜ் ஆச்சு, அந்த டேமேஜ்ல சில வலியை தாங்க வேண்டிய சூழல் வந்துச்சு, அதுக்கு பிறகு வைத்தியமாக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால கொஞ்ச நேரம் கொஞ்சம் தொழிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி சிக்கல்லாம் ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? சரி, எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு யோசிக்கிறோம். யோசிச்சு என்ன பண்ண, விபத்து ஏன் ஏற்பட்டுச்சு தெரியுமா? அந்த ரோடு குண்டு குழியுமா இருந்துச்சுப்பா, அதனால விபத்து ஆயிடுச்சு. இந்த வண்டி விழுந்ததுக்கு காரணம் இந்த ரோடு சரியில்லை, அது மாதிரி ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். அல்லது வண்டியில பிரேக் சரியில்லை, அப்படி ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். அல்லது வண்டி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, முன்னாடி போனவன் டக்குன்னு பிரேக் போட்டுட்டான், அதான் பிரச்சனை, அப்படி ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். இல்லாட்டி எல்லாம் கரெக்ட் தான், எழுத்தாப்புல வந்தவனுக்கு ரூல்ஸும் தெரியல, ஒன்றும் தெரியல, நான் கரெக்டா லெஃப்ட்ல போய்கிட்டு இருந்தேன், அவன் ரைட்ல ஏறி இடிச்சுட்டானே, அவன் ரூட் சரியில்லை, அதனால பிரச்சனை அப்படின்னு நாம தற்காலிகமா பல தீர்வுகளை பல பதில்களை தேடி 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 இதனால காரணம் அதனால காரணம் அதனால காரணம் அதனால அந்த காரணம்லாம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தா போயிடும் அப்படின்னு அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு தீர்வுகளை தேடுறோம், ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு சமாதானம் அடைகிறோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது, அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்து மீண்டும் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணத்தை தேடுறோம், அந்த காரணத்தை நம்ம மனசுக்குள்ள சொல்லி சமாதானம் அடைஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே வண்டி ஒரு 2-3 மாசம் ஓடுது, அதுக்கு பிறகு திரும்ப ஒரு வேற ஏதாவது வகையில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு. வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பிரச்சனை குறைஞ்ச பாடு இல்லை, வந்து 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 பிரச்சனைகளுக்கு இடையிலேயே நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறத நம்முடைய இலக்கா இருந்துச்சு. ஆனா அந்த இலக்கை அடையவே முடியல. எப்ப பார்த்தாலும் சிக்கல், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் துன்பம். இந்த மாதிரி துன்பத்திலேயே நாம உழந்து கொண்டிருக்கிறோமே, என்ன காரணம் என்று நாம் சரியாக இதை நாம் பரிசீலனை செய்து பார்த்தால் அதுல நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தா, பெரும்பாலும் அதனுடைய தற்காலிக தீர்வுகளை நோக்கி நாம் ஓடுகிறோம், தற்காலிக காரணங்களை தேடி ஓடுகிறோம். தற்காலிக தீர்வு கிடைச்ச உடனே அதை விட்டுட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடுறோம். அதனுடைய மூல காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை, மூல காரணத்தை நோக்கி யோசிக்கவே இல்லை. யோசிக்குமா நமக்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை, நமக்கு அப்படி மூளை செயல்படவும் இல்லை. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன காரணம் சொல்லுவாங்களோ, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பேசுவாங்களோ, பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுவாங்களோ, உலகம் சொல்லக்கூடிய தீர்வையே நாமளும் சொல்லிட்டு, இந்த பிரச்சனைக்கு உலகம் சொல்லக்கூடிய காரணத்தையே நாமளும் ஒரு காரணமா சொல்லிட்டு, இதெல்லாம் முடியாதுப்பா, வாழ்க்கைன்னா அப்படித்தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி, பிரச்சனை இல்லாம வாழ்க்கை எங்கதான் இருக்குது, அப்படியெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது, வாழ்க்கைங்கிறது அவ்வளவு லேஸ் இல்லை, வாழ்க்கைங்கிறது பெரிய போராட்டம், வாழ்க்கையில ஒருத்தர் எப்படி பட்டிருக்கான் பாரு பாடு, அப்படி எல்லாம் உலகம் நம்மளை சுத்தி என்ன சொல்லிக்கிட்டே இருக்குதோ நாமளும் அதையே சொல்றோம். அதனால நமக்கு பிரச்சனையிலிருந்து முழுமையான தீர்வை கண்டடைய முடியவே இல்லை. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சில நேரங்கள் இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. என்ன சொல்லுவோம்? பிரச்சனைகளுடைய ஆணி வேற எங்க இருக்குன்னு கண்டுபிடி, மூல காரணம் என்னன்னு கண்டுபிடி, அந்த காரணத்தை சரி பண்ணா பிரச்சனை சால்வ் ஆயிரும். கொசுவா இருக்கு, கொசு பத்தி வச்சும் கொசுவை போக்கலாம். அல்லது கொசுவுக்கான காரணம் என்ன இருக்குது? குப்பையா இருக்குது, சாக்கடையா இருக்குது, கொசு உற்பத்தி ஆகிற மாதிரியான சூழல் இடம் இருக்குது, அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம்னா டெய்லி 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 பத்தி பொருத்தி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லி டெய்லி கொசு பத்தி அடிக்க வேண்டிய பேட்டை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்ப முழுசா கொசுவிலிருந்து விடுபடணும்னா எதனால ஏன் கொசு வருது, கொசு எப்படி உற்பத்தி ஆகுது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை சரி செய்வதன் வழியாக அதற்கு பிறகு கொசுவிலிருந்து முழுமையாக விடுபடவும் முடியும். அதுல அதை பத்தியான நாலேஜ் இல்லாதவர்கள் டெய்லி போய் மளிகை கடையில போய் கொசு பத்தி வாங்கிட்டு வந்து வச்சு 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 அன்னைக்கு வரக்கூடிய கொசுவை சாகடிச்சு சாகடிச்சு அவங்க வாழ்க்கையை கடத்த முடியும். இப்ப நாம இந்த ரெண்டுல எந்த கேட்டகரியில இருக்க போறோங்கிறத இப்ப நம்முடைய கேள்வி. நாம நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை அப்பப்போது வர வர இதுக்கு இது காரணம் அது காரணம்னு தற்காலிக தீர்வுகளை தேடி அதிலிருந்து நாம அடுத்த கட்டத்துக்கு நகர போறோமா, அல்லது முழுசா இதுக்கான காரணம் என்ன, ஆணி வேற எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி கலந்து எடுத்து நிம்மதியா பீஸ்ஃபுல்லா, எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ஊர் உலகம் கூட சங்கடம்னு சொல்லும், ஊர் உலகம் எல்லாம் உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லும்.
ஆனா உங்களுக்கு இது பிரச்சனையாவே தெரியாது, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்துங்க. நபி அவர்களுடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில துன்பப்பட்டாங்க, அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் நம்ம நிறைய பேசுறோம். ஆனா உண்மையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கஷ்டத்துல இருந்தாங்களா? கஷ்டமா ஃபீல் பண்ணாங்களா? ஏன்னா இப்படி எல்லாம் இருக்குதோ தெரியல அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கவலைப்பட்டு மூளையில முடங்கினாங்கன்னு ஒரே ஒரு செய்தி வரலாற்றுல காட்ட முடியுமா? அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்துங்க, 63 வருஷ காலத்துல நபி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்வையில பார்த்தா லிஸ்ட் எடுக்கலாம். எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எவ்வளவு சிக்கல் தெரியுமா? இந்த பக்கம் எதிரிகள், அந்த பக்கம் அவங்க, இந்த பக்கம் இவங்க, எல்லாத்தையும் சமாளிச்சு அவங்க ஒரு பெரிய லீடரா மாறி தலைவரா மாறி உலகத்தை வழிநடத்திட்டு 23 வருஷ காலத்துக்குள்ள நபிகளார் பட்ட பாடு இருக்க அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் நான் அப்படி ஒரு பாடுபட்டுட்டேன்னு சொல்லவே இல்லை. அப்படி அவங்க வாழவே இல்லை, அப்படி அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க வாழ்க்கை முழுவதுமே ஹாப்பியா இருந்துச்சு. போர்க்களத்தில் நிற்கும் போது கூட ஹாப்பியா இருந்தாங்க. எதிரிகளோடு சண்டை போடுவதற்கு வாளை தூக்கிக்கிட்டு எதிரிகளுக்கு மத்தியில் நிக்கிற தருணத்துல கூட நபி அவர்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. அப்ப நமக்கு ஏன் அப்படி வாழ முடியாது? உண்மையில யாருக்குமே முடியாதுன்னா ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்க கூடாதுல, எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்திருக்க கூடாதுல. அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா நம்மளால வாழ முடியலன்னா என்ன காரணம்? நாம ஏதோ ஒரு காரியத்தை தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரொம்ப அழகா நமக்கு பாடம் நடத்துறான். மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. மூமினான ஆணோ பெண்ணோ நல்ல முறையில் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் فلنحيينه حياة طيبة, அவர்களை நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வைப்போம். சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிற கேரண்டி. மூமினா இருக்கணும், அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போட்டான், நல்ல வேலை செய்யணும், நல்ல காரியங்கள் செய்யணும். இந்த மாதிரி யார் வாழ்றாங்களோ அவங்களை நிம்மதியா வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புண்டு அல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பதில் கிடைக்குதா? ரசூலுல்லாஹ் எப்படி நிம்மதியா வாழ்ந்தாங்க? போர்க்களத்துல கூட எப்படி நிம்மதியா இருக்க முடிஞ்சிச்சு? எல்லா இடத்துலயும் எப்படி அவங்க நிம்மதி அனுபவிச்சாங்க? தொழிலாலும் அவங்களுக்கு அங்க ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு, சாப்பிட்டாலும் நிம்மதி கிடைச்சிச்சு. எதை சாப்பிட்டா? ஒண்ணுமே இல்லாம கோல் ரொட்டியை வெறுமனே எண்ணெயில முக்கி தின்னா அதுலயும் நிம்மதி கிடைச்சிச்சு. அவங்க குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சிச்சு, மனைவி மக்களை வச்சு நிம்மதி கிடைச்சிச்சு, சமுதாயத்தை வச்சு நிம்மதி கிடைச்சிச்சு, சமுதாயத்துக்கு செஞ்ச தொண்டுகளை வச்சு நிம்மதி கிடைச்சிச்சு. அவங்க எந்தெந்த வேலைகள்லாம் செஞ்சாங்களோ எல்லா வேலைகளையும் ரசூலுல்லாஹ்வுக்கு நிம்மதி கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு? அல்லாஹ் கொடுத்த கேரண்டி. அல்லாஹ் என்ன கேரண்டி கொடுத்தா? நான் நிம்மதியா வாழ வைப்பேன், நான் சந்தோஷமா வாழ வைப்பேன், நான் மகிழ்ச்சியா வாழ வைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்த கேரண்டி. இப்ப நாம என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன தப்பு பண்றோம்னு கேட்டா, இந்த துன்பங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தற்காலிக காரணங்களை தேடிக்கொண்டு அதனுடைய மூல காரணங்களை தேடாமல் விடுவதுதான், அதை அழிக்காமல் இருப்பதுதான் நம்முடைய வாழ்வை துன்பத்திலேயே தொடர்ந்து கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணம். சிலப்போ அதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஆணி வேற எங்க இருக்குது அப்படின்னு ஆணி வேற தேடி போனா நீங்க பெரிய ஆராய்ச்சியில பண்ண தேவையில்லை. ஆணி வேற அல்லாவே சொல்லி தந்துட்டான். உன் துன்பத்துக்கு என்ன காரணம், உன் பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன வேணா துன்பத்தை சொல்லு. இப்ப நான் துன்பம்னு ஒரு பட்டியல் போட சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும். எல்லாத்தையும் கையில இருக்கு, குடும்பத்துல இருக்குது, வியாபாரத்துல இருக்குது, நண்பர்கள்ட்ட இருக்கு, பெற்றவங்கள்ட்ட இருக்கு, சொத்துபத்துல இருக்கு, தொழில்துறையில இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு சிக்கல். இந்த சிக்கல் 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 நீ பிக்கல் பிடுங்கல வாழ்றிய. இந்த பிடுங்களுக்கான காரணம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது. உண்மையில நமக்கு சிக்கல்ல இருந்து விடுபடணும்னு நிஜமாகவே உங்களுக்கு ஆசையும் ஆர்வமும் இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொல்றது நோட் பண்ணிக்கங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடும். அல்லாஹ் சொல்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களை அடைகிற எந்த துன்பமாக இருந்தாலும் உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதித்தவையே. உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம்
hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. இது மனுஷன் சொல்ற ஜட்ஜ்மெண்ட் இல்ல. பெரிய டீம் எல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி அறிவாளிகள் விஞ்ஞானிகள் மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து படைச்சவன் சொல்றான், உனக்கு வர்ற எந்த துன்பமா இருந்தாலும் வமா அசாபக்கும் மின் முசீபத்தின், எந்த துன்பமா இருந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம் இல்லைங்க. அவர் எழுத்தாப்புல வந்து ஒரு நாள் வண்டி வச்சு முட்டினாரு, நான் எப்படிங்க காரணம்? எழுத்தாப்புல வந்து முட்டினது தற்காலிகம், நீ பார்க்கிறது. ஆனா அதுக்கு பின்னாடி நீ செஞ்ச ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது, நீ செய்த ஏதோ ஒரு தீமை இருக்கிறது. அது என்ன தீமையா இருக்கலாம்? தீமைன்னு சொல்லணும் பெருசா பெரிய விபச்சாரமா இருக்கணும், பெரிய கொலையா இருக்கணும், பெரிய திருட்டா இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை. அற்பத்துல அற்பமாக இருக்கலாம். அங்கிருந்து ஒருத்தர் நீங்க வந்துட்டு இருந்திருப்பீங்க, ஒருத்தர் ஆசிரியர் கையேந்திருப்பாரு, உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, அவர் தேவையுடையவர்னு தெரியுது, ஆனாலும் கூட என்னத்தை உங்கள்கிட்ட நின்றுக்கிட்டு அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு வந்திருக்கலாம். இந்த அலட்சியம் கூட அந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம். எதுங்கிறத நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். அது பயான்ல சொல்ல முடியாது. எனக்கு நான் சொல்லிக்கலாம், எனக்கு நான் சிந்திக்கலாம், எதுவா இருக்கும். நான் நேற்று என்ன பண்ணுனேன், ஏன் அல்லாஹ் என்ன இப்படி தண்டிக்க? அல்லாஹ் தானே கொடுத்தா இந்த தண்டனையை, இந்த வேதனை அல்லாஹ் தானே எனக்கு கொடுத்தான், இந்த துன்பத்தை அல்லாஹ் தானே கொடுத்தான், வேற யாரும் கொடுக்கலையே. அல்லாஹ் என்ன வந்து வேதனைப்படுத்தி ரசிக்கிறத இல்லையே. அவன் அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் இல்லையா, நிகரில்லா பேர் அன்புடையவன் இல்லையா. அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த துன்பத்தை ஏன் கொடுத்தான்? ஒரு தாயே தான் புள்ள துன்பப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறா, படைச்ச ரப்புல் ஆலமீன் நான் துன்பப்படுறத எனக்கு துன்பத்தை அவனே தர்றாமலே தந்தான், அவனே அந்த துன்பத்தை தந்தான். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எனக்கு வரக்கூடிய நன்மையா இருக்கட்டும், எனக்கு வரக்கூடிய கேடா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்துச்சு. அப்ப இந்த துன்பத்தை அல்லாஹ் ஏன் தந்தாமனா, அல்லாஹ் உன்னை வேதனைப்படுத்துறதுக்காக, நீ சந்தோஷமா சுத்தி திரிகிறத பார்த்து பொறாமையில் அல்லாஹ் உனக்கு தரல, நீ செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கான். யோசிக்க என்ன பாவம்னு பாரு, அதுல இருந்து ஒண்ணு நீ அனலைஸ் பண்ணு. ஆனா இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லு, உடனே அல்லாஹ் இடத்துல சரணடை. ஏன்னா அவன் தான் வாபஸ் வாங்கணும், கொடுத்தவன் தான் எடுக்க முடியும், நீனா எடுக்க முடியாது. நீ நினைச்சுக்கவே விலகிடுச்சு, அது விலகாது, வேற ஒரு வகையில திரும்ப வரும், இன்னொரு ரூட்ல திரும்ப வரும். நீ அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்லுவேன். வீட்டுக்கு போனோம்னா பொஞ்சாதி நெய் நெய் நெய், எப்பாம் பார்த்தாலும் ஒரே நச்சரிப்புப்பா, பொஞ்சாதி நச்சரிக்கை அவ காரணம் நீ சொல்லுவேன். நம்ம எல்லாருமே அப்படித்தான் பண்றோம். நமக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு வெளியில காரணங்களை தேடிக்கிட்டே இருக்கோம், அடுத்த ஆள்களிடத்துல காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கோமா, நமக்கு தீர்வே இல்லை. எந்த சிக்கல் வந்தாலும் உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிங்க. நான் என்ன செய்தேன், என்னிடத்தில் என்ன பிழை நிகழ்ந்தது, என்னிடத்தில் நான் என்னுடைய பேச்சில் என்ன பிழை, என்னுடைய வியாபாரத்தில் என்ன பிழை, என்னுடைய அணுகுமுறையில் என்ன பிழை, என்னுடைய வழிபாட்டில் என்ன பிழை, என்னுடைய இறைவனுக்கும் எனக்கும் மத்தியிலே நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிற பிழைகள் என்ன என்பதை சற்று நிதானமாக, இது நீங்க வெறும் சொற்பொழிவாக வெறும் உரையாக ஒரு தகவலாக கேட்க நினைச்சீங்கன்னா 10-11 யூடியூப் மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். அது ஒரு ஃபாய்தாவும் இல்லை. யூடியூப்ல தான் லட்சம் பேர் பேசுறாங்களே, கோடிக்கணக்கான உரைகள் இருக்குல்ல, அழகா உட்கார்ந்து மணிக்கிறத போட்டு விட்டாச்சுன்னா எத்தனை மணி நேரம் ஒருத்தர் ஆயில் முழுக்க கேட்கலாம், அவ்வளவு கிடக்குது. அது மேலே கேட்டு கேட்டு கடந்து செல்வதற்காக என்று நினைத்தால் 10-11 இது பயன் தரவே தராது. ஆனால் உண்மையில உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் படைத்த இறைவனின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதை தவிர வேற வழியே இல்லை. அவன் காரணத்தை தெளிவா சொல்லிட்டான். என்ன காரணம்? நீ செய்யற தப்பு தான் காரணம். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் தரையிலும் குழப்பம் மேலோங்கி விட்டது மனிதர்களின் கரங்களின் வினைகளின் காரணமாக. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பகலல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திருந்துவதற்காக அவர்கள் செய்தவற்றில் சிலதை அவர்களை நாம் சுவைக்க செய்வோம். நீ திருந்தணும், அதுக்கு தான் இப்ப தந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? உன்னை தண்டிச்சு அல்லாஹ் ரசிக்கிறதுக்கு இல்ல. ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இனிமே அந்த தப்பு பண்ண கூடாதுப்பா அப்படின்னு நீ திரும்பணும். அதுக்கு தான். உனக்கு வர்ற துன்பத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டா, நீ அல்லாஹ்வின் பக்கம் மீளணும், தவறுகள் இருந்து விடுபடணும், தீமையில இருந்து உன்னை காத்துக்கணும், பாவத்தின் பக்கம் போகாம இருக்கணும். அதுக்கு உணர்த்துறதுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கா. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எதையுமே நீங்க அடுத்த ஆள் மேல போடவே முடியாது. ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பாவங்களும் குறையும், துன்பங்களும் குறையும், கவலைகளும் குறையும், அப்படியே இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உஹது போர்க்களம் நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு இக்கட்டான முடிவை தந்த ஒரு பெரும் போர்.
முதல்ல போர் நடந்துச்சு பத்ர் போர், பெரிய வெற்றியை கொடுத்தா அல்லாஹ். ஏறத்தாழ 70 பேர் எதிரிகளில் கைது செய்யப்பட்டாங்க. இரண்டாவது போர் உஹது போர், ஏறத்தாழ 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. பெரிய சிக்கல், கவலை துன்பம்லாம் சாதாரணமா இருக்காது. ஒரு சின்ன ஊருக்குள்ள வாங்கப்பா போய் போருக்கு போயிட்டு வரலாம் கூட்டிட்டு போய் ஒரு 70 பேரை மௌத்தா போய் திரும்ப வந்தா எப்படி இருக்கும் அந்த சமுதாயம்? எப்படி யோசிங்க. சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி இல்ல, மொத்த சிட்டியில ஒரு 70 பேர் காலியா போனா அது பெருசா தெரியாது. இந்த ஏரியாவில் ஒருத்தன், அந்த ஏரியாவில் ஒருத்தன், அங்க 2 பேர், இங்க ஒருத்தன், ஒரு ஆள், ஒரு பெரிய பாதிப்பு தராது. ஆனா மதீனா ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன நகரம், சின்ன ஊர். அந்த சின்ன ஊருக்குள்ள இருக்கிற மிக குறைந்த அந்த மக்கள் தொகையில கூட்டிட்டு போன ஆட்கள்ல 70 பேர் காலி அப்படின்னா எவ்வளவு பெரிய துக்கம் அது. சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், அவலம்மா அஸாபத்துக்கும் முஸீபத்தும், உங்களுக்கு அந்த வேதனை வந்த பொழுது, துன்பம், உஹது போர்க்களத்துல பெரிய அடி விழுந்து பெரிய இழப்புக்கு நீங்கள் ஆளாகிய நேரத்தில் அந்த அசபத்தும் மிஸ்லைஹா, அது மேட்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி இடையில இன்னொன்னு சொல்றான். ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க எதிரிகளுக்கு இது மாதிரி 2 மடங்கு வேதனை கொடுத்தீங்க முதல் போர்ல. இப்ப 2வது போர்ல நீங்க அடி வாங்கிட்டீங்க, துன்பப்பட்டுட்டீங்க. துன்பப்பட்ட உடனே நீங்க என்ன சொன்னீங்க? குல்தும் அன்னாஹாதா, எப்படி நமக்கு எப்படி வந்துச்சு இந்த துன்பம்? நமக்கு எப்படி வந்துச்சு? நம்ம உண்மையின் பக்கம் இருக்கோம்ல, நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய படல, அல்லாஹ்வுடைய படம் தோக்கலாமா? அல்லாஹ்வுடைய படைக்கு துன்பம் வரலாமா? அல்லாஹ்வுடைய படத்தை ஜெயிக்கணும். அப்படி நாம உண்மையின் பக்கம் நிக்கிறோம். நமக்கு எப்படிப்பா? குல்தும் அன்னாஹாதா, இது எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டீங்க. குல் நபியே சொல்லுங்கள், ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அது உங்களால் தான் வந்தது என்று சொல்லுங்கள். ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அது நீங்க செஞ்ச வேலை. நான் பிளான் போட்டு ஒன்று தோக்கடிக்கலப்பா, நீங்க தோக்கடிக்கிற வேலை நீ தான் செஞ்ச. நீ செஞ்ச தப்பினால், நீங்கள் செஞ்ச பாவத்தினால், நீங்கள் செய்த பிழையினால், நீங்கள் செய்த இறை மாற்றத்தினால் உங்களுக்கு நிகழ்ந்தது இந்த துன்பம். போர்க்களத்தின் துன்பத்தை உலகத்துல எவனாவது இந்த பார்வையில் பார்த்துக்கான சொல்ல பார்க்கலாம். ஒரு பெரிய போர், ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டு தேடுகிற பொழுது அங்க என்ன, இங்க என்ன, அவன்கிட்ட என்ன, இவன்கிட்ட என்னன்னு எல்லா எதிரிகளுடைய பலம் ஜாஸ்தியா இருந்துச்சு, அப்படி எல்லாம் தான் பேசுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், உங்களால் நேர்ந்தது எது அடியே சொல்லுங்கள். அப்ப என்னதான் பண்றது? பாவம் தான் காரணம்னு தெரியுது, பாவத்திலிருந்து மீளு, உடனே அல்லாஹ் பக்கம் சரண்டர் அடைஞ்சிரு, அல்லாஹ்வுக்கு போய் அவன்கிட்ட கதறியாளு. இங்க நீ அவன்கிட்ட போனா சரியாயிரும், இவன்கிட்ட போனா சரியாயிரும், குடும்ப பிரச்சனை, ஜமாத் தலைவர்கிட்ட போய் உட்கார்ந்து 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசினா சரியாயிரும். ஆகவே அதை குறிச்சுக்க. அப்ப ஆயிருக்க இத்தனை ஜமாத்துகள் பஞ்சாயத்து பேசி குடும்பத்தை ஒன்னா சேர்த்து சேரவே இல்லை, நடக்கவே நடக்காது. நீ உன் பாவத்தை திருத்திக்காம ஒன்ன மாத்திக்க, இல்லாட்டி போலியா சில பேர் 2 பேரும் ஒத்தவை போல 2 பேருடைய பலவீனம் 2 பேருக்கும் தெரியும். இயல்பான குடும்ப வாழ்க்கையா இருக்காது. வேற என்ன பண்றது? வயசு 40 ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு இவனை விட்டுட்டு போனோம்னா அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் பிள்ளை, அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து. ஏதோ போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு கொஞ்சம் அவள் உனக்கு ஒத்து போக ஆரம்பித்திருக்கிறாள், அப்படி வேணா சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள நீர் ஊத்த நெருப்பு மாதிரி உள்ள இருந்துகிட்டே இருக்கலாம், அது அப்பப்ப வெளிப்பட்டு கொண்டே இருக்கலாம். சரி, சின்ன சின்ன காரியத்தில் இணையும்பா, அதெல்லாம் நம்ம பெருசா அலட்சியப்படுத்திடணும், பெருசா பார்த்துக்க கூடாது அப்படின்னு நீ உன்னை சமாதானப்படுத்திட்டு போவியே தவிர, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கண்ணே மணியனு கொஞ்சம் குழாமணியல அப்படி இருக்குமா அந்த பஞ்சாயத்துக்கு பிறகு? ஜமாத்து பேசி வச்சுட்டாங்க, ஊர் உலகம் பேசி வச்சுட்டாங்க, நண்பர்கள் சேர்த்து வச்சுட்டாங்க, உண்மையை புரிய வச்சுட்டாங்க, ஒண்ணும் கிடையாது, முடியவே முடியாது. அங்க போய் சரணடைஞ்சு அவன் உங்களை சரி திருந்திட்டான், இனிமே பிரச்சனை இல்லை, இதுக்குதான் இவனுக்கு கொடுத்தோம், இனிமே இவனை சோதிக்க கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு எடுத்துட்டான். அப்ப அல்லாஹ் வாபஸ் வாங்கிடுவான். அப்படிதான் அல்லாஹ் செய்வான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்ட வரலாறு தான். என்ன நடந்துச்சு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க கேட்கவே இல்லை. கடைசியில் அழிக்கணும்னு அல்லாஹ் முடிவு எடுத்துட்டான். அழிக்க போறது அல்லாஹ் சொல்லவும் செஞ்சுட்டான். முடிஞ்சிருச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீங்க ஊரை விட்டு கிளம்புங்க, அவங்களை அழிச்சிருவோம்னு பார்த்தா அழிக்கல. அதுக்கிடையில அந்த மக்கள் ஈமான் கொண்டுட்டாங்க. அழிவு வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே யூனுஸ் சொன்ன மாதிரியான எல்லா அடையாளங்களும் வர்றதை பார்த்த உடனே எல்லாம் நாங்க தெரியாம பண்ணிட்டோம், நம்ம வாபஸ் வாங்கிட்டாங்க. அல்லாஹ் அப்படியே டக்குன்னு அழிவை நிப்பாட்டிட்டான். இப்ப யூனுஸ் நபி வந்து பாக்குறாங்க, பார்த்தா என்ன அல்லாஹ் அழிக்கிறேன்னு சொன்னா எல்லா பேரும் ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் மேல கோவம் வந்துருச்சு. மீன் உடையவர், மீன் வயிற்றுல இருந்தாரு, அவரு நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு.
ஃபலன்னா அல்ல நக்திராலை, கோபப்பட்டுக்கிட்டு அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று எண்ணிக்கொண்டார். அதனால தானே கிளம்பி இந்த ஊரை விட்டு கிளம்பி எந்த ஊருக்கு போறது, அல்லாஹ் இல்லாத வேற ஒரு ஊருக்கு போக முடியுமா, என்ன இது கோபமா இருக்கு அப்படின்னு கிளம்பி கடலுக்கு போய் கப்பல் ஏறியாச்சு. கப்பல் ஏறி எங்க போவீங்க, அல்லாஹ் குள்ளான ஒரு ஆள் இருக்காரு அங்க போய் அப்படியா, எங்க போனாலும் நல்லா தானே, கடல் முழுக்க சுத்தினா நல்லா தானே, எந்த கண்டத்துக்கு போனாலும் நல்லா தானே, சூரியனுக்கு போனாலும் சந்திரனுக்கு போனாலும் நல்லா தானே, இப்ப எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கிறான், கோபப்படுத்திட்டு எங்க போனாரு அல்ல நக்திராலை. அந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு நம்ம மேல சக்தி இல்லை இந்த மாதிரி ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துருச்சு. கடவுளுக்குள்ள போனாங்க, அல்லாஹ் தண்டனை கொடுத்தான், மீன் வைத்துக்குள்ள சிறை வைத்தான், உள்ள போய் உட்கார்ந்த உடனே அப்ப கிளிக் ஆகுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஆஹா மிஸ்டேக் பண்ணிட்டோம், படைச்சவன் மேல கோபம், கடல்ல கிளம்பி வந்துட்டா பிடிக்க முடியாதா, அல்லாஹ்வுடைய ஆலய விட்டு நம்ம தப்பி போயிட்டோம், என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரணடைஞ்சாங்க. பாருங்க அல்லாஹ் சொல்றான், ஃபனாதா அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் தான் அநீதி இழைத்து விட்டேன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் நான் எப்படி உன் மேல கோபப்படுறது, நான் எப்படி உன்னுடைய ஏற்பாட்டை எதிர்த்து நிக்கிறது, என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு உள்ள உட்கார்ந்துகிட்டு கதறு 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 அல்லாஹ் இடத்துல கதற ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் மாத்திரம் அந்த வயித்துக்குள்ள உட்கார்ந்து நம்மை துதிக்கிற வேலையை, பாவ மன்னிப்பு கேட்கிற வேலையை செய்யலன்னு வச்சுக்கோங்க, லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அந்த வயிற்றிலேயே சிறை வைத்திருப்பேன். சிறை வைக்காம காப்பாத்திட்டா வெளியே வந்தாச்சு. ஏன் வந்தாங்க, மன்னிப்பு கேட்டதுனால வந்தாங்க. இப்ப அல்லாஹ் தொடர்ந்து பேசுறா பாருங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம் வ கதாலிக நுன்ஜில் மூமினீன். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம், வ நஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த பெரும் கவலையில் இருந்து அவரை நாம் காப்பாற்றினோம், வ கதாலிக நுன்ஜில் மூமினீன், இப்படித்தான் மூமின்களையும் நாம் காப்பாற்றுவோம். இதான் கவனிக்க வேண்டிய வார்த்தை, வரலாறு அல்ல மேட்ரு. அல்ல அந்த வரலாறு ஏன் சொல்றான், கதாலிக்க நுஞ்சில் மூமினீன், மூமின்களை இப்படி காப்பாற்ற வேணாம், உனக்கு அந்த காப்பாற்ற வேணுமா, அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா, உன் சிக்கல்ல உன் பிரச்சனையில இருந்து மீள நினைக்கிறியா, உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ் மன்னிச்சுன்னு என்ன செஞ்சேன்னு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு நிறைவே வரலன்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு நிறைவே வரல, என்ன செஞ்ச என்ன தப்பு தெரியல, நாம் தெரியாமல் கூட அறியாமல் கூட நம்ம இடத்துல பிழைகள் நிகழலாம், அதையும் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுவான். அல்லாஹ் நான் தெரிஞ்சு செஞ்சதோ தெரியாம செஞ்சதோ என்ன மன்னிச்சு வந்து அப்படின்னு உங்களுக்கு சரணடைங்க, மன்னிப்பு கேளுங்க. இது மன்னிப்பிற்கான மாதம். இப்ப நாம உட்கார்ந்து இருக்கிற இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, மன்னிப்பின் வாசல்கள் விசாலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மாதம். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டல் என்று சரணடைகிற வேலையை செய்யுங்க, துன்பத்திலிருந்து விடுதலை அடைவீங்க. நான் தான் துன்பத்துக்கு காரணம்னு, நான் செஞ்ச காரியம் தான் இதுக்கான காரணம்னு நினைங்க, இந்த பாவத்தினாலதான் அல்லாஹ் இந்த துன்பத்தை தந்திருக்கான்னு நினைங்க. அப்படின்னா இருந்து விடுதலை பெறுறதுக்கு அல்லாஹ்விடத்துல சரணடைகிறத தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரச்சனை சால்வ். எப்படி எல்லாம் சால்வ் ஆகும் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான். சூரா நூஹ் எடுத்துக்கங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர்லயே இருக்கு. அந்த நூஹ் நபி செஞ்ச பிரச்சாரத்தை எல்லாம், அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே பேசிட்டு வர்றான். ஒரே சூறாவுல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிரம்ப அந்த தாவா பணிகளை பற்றி பேசுகிற அத்தியாயம் அது. ரொம்ப காலம் செஞ்சாங்க, ஏறத்தாழ 950 வருஷம் அந்த சமுதாய மக்களுக்கு சொல்லி 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 கிடைக்கிற அந்த மக்கள் பெரும்பான்மையை ஏத்துக்கல. அல்லாஹ்விடத்துல முறையிடுறாங்க, அல்லாஹ் இதுக்கு மேல ஒரு சக்தியும் இல்ல, அவங்களை நீயே பாத்துக்க, அவர் ரொம்ப அழிச்சாட்டியும் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. அந்த கையேந்துகிற பிரார்த்தனையை திருக்குர்ஆன் பேசுகிறது. கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷவு சியாபஹும் வ அஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா சும்ம இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா சும்ம இன்னி அலன்து லஹும் وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا. எடுத்து குர்ஆனை எடுத்து நீங்க படிக்கணும், படிச்சு பாருங்க, அப்பதான் அது தெரியும். சொல்லுகிற பொழுது கேட்கிற பொழுது ஏற்படுகிற உணர்ச்சியை விட அல்லாஹ்வுடைய வார்த்தையை எடுத்து நீங்க கண்ணுல வாசிக்கணும். அவங்க சொல்றாங்க, ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, யா அல்லாஹ் என் சமுதாயத்தை நான் எத்தனையோ வழிகளில் தாவா பண்ணி பார்த்துட்டேன், லைலம் வ நஹாரா இரவுலையும் கூப்பிட்டேன் பகலையும் கூப்பிட்டேன், ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா என்னுடைய அழைப்பு அவனுக்கு வெறுப்பத்தான் அதிகமாக்குது, கூப்பிட கூப்பிட வெறுப்புல கூட்டிக்கிட்டு போறான்.
வைன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், நீ அவங்கள மன்னிக்கணும், உன்னுடைய மன்னிப்பின்பால் அவர்களை நான் கூப்பிடும் போதெல்லாம் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்கள் விரலுக்கு நுனிகளை காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு மனுஷனை பேச விட்டா பேசு சொல்லு அப்படின்னு காதுக்குள்ள எழுதிச்சா நூலுக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. சொல்றாங்க ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்கள் விரல்களை காதுகளுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். வஸ்தக்ஷவ் சியாபஹும், ஆடைகளால் தம்மை மூடிக்கொள்கிறார்கள். வஅஸர்ரு, பிடிவாதம் பிடிக்கிறார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பெருமை அடிக்கிறார்கள். சும்மா இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, பகிரங்கமாக அவர்களை அழைத்தேன். வஅலன் துலஹும் வஅஸ்ரர்து லஹும் இஸ்ராரா, ரகசியமாக அழைத்தேன், பகிரங்கமாக அழைத்தேன். எதுவும் செல்லுபடி ஆகல. நான் சொன்னேன் அந்த மக்களிடத்துல, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவன் மன்னிக்கிற கருணையுடையவனாக இருக்கிறான் என்று சொன்னேன். அதோடு விடல, நீங்க மன்னிப்பு கேளுங்க. யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. நீ மட்டும் மன்னிப்பு கேளு அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து தொடர்ச்சியா உனக்கு மழை தருவான். வ யும்திதுக்கும் பி அம்வால், செல்வத்தை கொண்டு உனக்கு உதவி செய்வான். பணம் இல்ல, வருமானம் இல்ல, காசு இல்ல, வியாபாரத்தில் நஷ்டம், புலம்புரிய, மன்னிப்பு கேளு. இந்திதுக்கும் பி அம்வால், செல்வத்தை கொண்டு உதவுவான். புள்ளை இல்ல நினைக்கிற, புள்ளைய கொடுப்பான். வயஜாலுக்கும் ஜன்னாத்து, தோட்டங்களை தருவான். ஆசைப்படுதில்ல, அங்க 2 ஏக்கர்ல தோட்டம் இருந்தா நல்லா இருக்குமே, குத்தாலத்துல இருந்தா நல்லா இருக்குமே, ஊட்டியில இருந்தா நல்லா இருக்குமே. வயஜாலுக்கும் ஜன்னாத்து, தோட்டத்தை தருவான். வயஜாலுக்கும் அன்ஹாரா, நீர் ஆறுகளை தருவான். எப்ப தருவான்? யாரெல்லாம் எனக்கு பிள்ளைய தானு கேட்டு பிள்ளைய தர்றதில்ல, தோட்டத்தை தானு கேட்டு தோட்டத்தை தர்றதில்ல, செல்வத்தை தானு கேட்டு செல்வத்தை தர்றதில்ல. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு கேளு, செல்வத்தை தருவான், பிள்ளைய தருவான், தோட்டத்தை தருவான், தண்ணியை தருவான், கண்ணியத்தை தருவான், எல்லாத்தையும் தருவான். இது எல்லாம் நமக்கு தேவைதான், அதான் ஓடுறோம். நம்முடைய ஓட்டை எல்லாம் இதை நோக்கித்தானே. நெசமா இந்த ஓட்டத்தை நம்ம ஜெயிக்கணும், நம்முடைய விருப்பத்தை நாம் அடையணும்னு சொல்லி சொன்னா, இன்னலற்ற துன்பமற்ற துயரமற்ற வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்த பிழைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின்பால் தௌபா செய்து மீண்டு பாவ மன்னிப்பு கேட்கிறவர்களாக நாம் மாறுவதன் வழியாக நம்முடைய வாழ்வு மேம்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah